வணக்கம். நாம் தினம் தினம் குளித்து மகிழ்கிறோம். தினம் தினம் அற்புதமான ஆடைகள் அணிந்து நம்மை அழகு செய்கிறோம். ஆனால் நம் உடல் உறுப்புகளை பற்றி ஒரு நாள் கூட நாம் நினைத்திருக்க மாட்டோம். ஆம், நோய் என்பது உடல் கழிவுகளின் தேக்கம். வீட்டை எப்படி நாம் சுத்தம் செய்து அழகு செய்கிறோமோ, நம்மை புது புது ஆடைகள் அணிந்து நம்மை ரசித்து பார்க்கிறோமோ, தலையில் பலவிதமான வர்ணங்கள், உதட்டில் பலவிதமான நிறங்கள், நம் ஆடையின் வண்ணங்களோ வானவில்லே தோற்றுவிடும். இப்படி நம்மை அலங்கரித்து ரசிக்கும் நாம் வீட்டையும் அற்புதமாக வைத்திருக்கிறோம். ஆனால் நம் உடலின் உள் உறுப்புகளை ஒரு நாள் கூட நினைத்திருக்க மாட்டோம். உண்மைதான், உடல் உறுப்புகள் நம்மை இயக்குகின்றது. உடலில் உறுப்புகளில் தேங்கியிருக்கும் கழிவுகளே ஒரு கட்டத்தில் நோயாக மாறுகிறது. ஒவ்வொரு உறுப்புகளும் அங்கே பாதிக்கப்படும் விஷயங்களை நம் முகத்திலோ, கண்களிலோ, தோல் நிறங்களிலோ, உஷ்ணத்திலோ அப்பப்போது வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. நாம் அதை உற்று நோக்கவில்லை. அதுதான் வியாதியாக, அதன் அறிகுறியாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதை கவனிக்கும் போது நோய் என்பதற்கு இந்த உடலில் இடமே இல்லை. உடல் சுத்தமே உடல் சுத்தம். உள்ளத்தில் இருக்கும் உடல்தான் கோயில். உள்ளத்தில் இருக்கும் ஆத்மாவே இறைவன்.